ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். காட் பிளஸிங். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ். பிக் பாஸ் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்து கூட்டுறது, பெருக்கிறது, சமையல் செய்கிறது, எல்லா ஒரு விஷயமான ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். சில பேர் செய்கிறத வந்து இந்த பிக் பாஸை மொத்தமாக டோட்டலாக தப்பாக சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன். சூப்பரான ஒரு ஷோ தான் நான் சொல்லுவேன். இப்போது நம்ம வந்து கிராண்ட் ஃபினாலேக்கு வந்துட்டாங்க. இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் 16 நாள் தான் இருக்குது. ஸோ கிராண்ட் ஃபினாலுக்கு ஒரு டிக்கெட், அதாவது ஒரு 8 டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த 8 டாஸ்கில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு அவங்களுக்கு தான் அந்த கிராண்ட் ஃபினாலே டிக்கெட். ஏன்னா எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அதை பொறுத்து தான் அவங்களுக்கு டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷா வந்து ஃபஸ்ட்டு 9 மார்க் எடுத்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜெயித்தாங்க ஃபஸ்ட்டு டாஸ்கில். அதுக்கப்புறம் விக்கல் விகாஸ் அவர் ஒன்று ஜெயித்தார். அப்புறம் கமருதீன், அதுக்கப்புறம் பாரு, அதுக்கப்புறம் வினோத்து கூட நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே சூப்பராக வந்து செலிப்ரேட்டி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. பாட்டுக்கிட்டலாம் போட்டு நைட் டான்ஸ் ஆடி பார்ட்டி மாதிரி வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவுமே ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நேற்று ஒரு கேம் ஒன்று வச்சுருந்தாங்க, கில்லர் கேம். அதாவது அந்த ஸ்டிக்கரை ஒட்டி யார் வந்து லாஸ்ட் வரையும் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவுட்டு. அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அவுட்டு கிடையாது. யார் கையில் ஸ்டிக்கர் இருக்கோ அவங்க வந்து அவுட்டு அப்படின்னு தான் அதில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது மாதிரி லாஸ்ட் வரையும் கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு கமருதீன், பார்வதி எல்லாமே அவுட் ஆகிடுவாங்க. லாஸ்ட்டில் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. சுபிக்ஷாவும் விக்கல் விகாஸும் அவங்க இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வினோத் இருப்பாப்புல. இந்த 3 பேர்த்தில் வந்து வினோத் வந்து ஜெயிச்சு வந்து வந்துடுவாப்புல. அந்த கேமில் அவர் ஜெயிச்சிருவார். ஸோ அதெல்லாம் ஓகேங்க. இன்றைக்கி ஒரு கேம் வச்சுருந்தாங்க. ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஸ்டினை கேட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து பதில் சொல்லணும். ஸோ தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க காயினை வந்து கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காயினை கொடுக்கணும். ஸோ யாரை நான் கேட்குறோமோ அவங்க வந்து பதில் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அந்த காயினை கொடுத்துடணும். ஸோ இவங்களுக்கு விட தெரிலனா இவங்க அந்த கேம் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் கேம். ஸோ இதுவுமே நல்லா தான் போச்சு. லாஸ்ட்டாக வந்து அரோரா வந்து இதில் வந்து ஜெயித்தாங்க. அந்த டாஸ்கில் மட்டும் அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கேம் வச்சுருந்தாங்க, கார் கேம். அந்த கார் கேம் என்னென்னா, கார் கேமில் வந்து எல்லோரும் வந்து உக்காந்துருக்கணும். அந்த டைமிங்கில் எல்லோரும் போய் காரில் போய் உக்காந்துருக்கணும். உள்ளே போய் எல்லாமே உக்காந்துருக்கணும்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று என்னென்னா, ஒரு கேள்வி ஒன்று வச்சுருப்பாங்க. நாடுலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாடு, ஹாப்பியான ஒரு நாடுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, எல்லாத்தையும் கேட்டுருக்கும்போது வேறு எதுவும் சொல்லுவாங்க. வினோத்து சொல்லுவாப்புல தாய்லாந்து தாங்க அப்படிங்கும்போது எல்லாமே சிரிச்சிருவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும் தாய்லாந்துனா என்ன மாதிரியான ஒரு இடம் வந்து ஜாலியாக இருக்குன்ட்டு. அவரு சொன்னது வந்து வேறு. ஸோ எல்லாமே எடுத்துக்கிற விதமும் வேறு. ஸோ ஜாலியாக ஃபன்னாக போனார். பிக் பாஸுமே ரொம்ப நேரமாக சிரிச்சிட்டு, சரி இருங்க வெயிட் பண்ணுங்க நான் சிரிச்சிட்டு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு இருப்பார். ஸோ அது ஒரு நல்லாயிருக்கும். இப்போது என்னன்னா, லாஸ்ட்டாக ஒரு கேம் ஒன்று, இந்த கார் கேமு. இதில் வந்து விசில் அடித்து டக்குன்னு உள்ளே போகணும். இடத்த பிடிச்சிட்டு அவங்க வந்து சிட்டிங்கில் உட்காரணும். காலை வந்து வெளியில் வைக்கக்கூடாது. அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தூங்கக்கூடாது. மெயினாக வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு எல்லாமே அந்த பசராய் தினமும் எல்லாமே ஓடிடுவாங்க. ஓடி போய்ட்டு காரில் ஏறி உள்ளே உட்காந்துருவாங்க. உள்ளே உட்காந்துட்டு விக்கல் விக்ரம் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஏறுவார். ஸோ அவருக்கான ஒரு இடம் வந்து சரியாக அமையலை. ரொம்ப நேரமாக அங்கே தான் இருந்தார். ஸோ பின்னாடி பாரு கமருதீனும் ஒரே இடத்துல இருப்பாங்க. பாரு, கமருதீன், சாண்ட்ரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வினோத்து, சபரி இவங்கெல்லாம் ஒரு லைனில் இருப்பாங்க. பின்னாடி வந்து சுபிக்ஷா, திவ்யாவும் பின்னாடி போயிட்டாங்க. சரின்ட்டு ரொம்ப நேரமாக ஒரு கேம் போயிட்டு இருந்தது. என்னென்னா, வார்த்தையை விடுவாங்க. வார்த்தையை விடுறது அப்படின்னா, அவங்க ஏதோ ஒன்று சொல்லும்போது இந்த மாதிரி சாண்ட்ரா அந்த மாதிரி சொன்னா, அதை மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வெறுப்பாகி போச்சு. வெறுப்பானோடனே பார்வதி ஒரு பொறுக்கி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி ஒரு பொறுக்கி அப்படின்னு பேசுனதுமே அவங்களுக்கு ஒரு டிகர் ஆகிடும். டிகர் ஆகிடணுமே அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, என்ன பார்த்து நீங்கள் இப்படி பேசுனா, அப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சில பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து
இவங்கள்ட்ட சாண்ட்ராக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, யார் பார்வதி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இதை சொன்னதுமே அவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட? கமருதீன்கிட்ட. கமருதீன் சொன்னவன் இவன் கேட்க ஆரம்பிச்சிருவாப்புல. கேட்க ஆரம்பித்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்னா, கமருதீன் கமருதீன் காமருதீன் அப்படின்னு, கமருதீன் காமருதீன் அப்படின்னு அவனுக்கு டென்ஷன் ஆச்சு. காமருதீன் மச்சானுக்கு என்ன ஆச்சுன்னா கேட்டிருப்பான், எப்படி நீங்கள் சொல்லலாம் காமருதீன்னு சொல்லுங்கள், எதை வச்சு சொல்கிறீங்க? அதான் எல்லாமே பார்க்குது, ஊரே பார்க்குது, நான் மட்டுமா சொல்கிறேன், எல்லாம் தான் பார்க்குது, எல்லாம் தான் சொல்கிறாங்க அப்படின்னு. நீ எப்படி சொல்லலாம், செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு. செருப்பால் அடிக்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஏற்கனவே சும்மாவே அழுவாங்க. ஸோ இது மாதிரி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிகராகி மன உளைச்சல் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மன உளைச்சல் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு இல்லை, ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுவாங்க. ஸோ சரின்ட்டு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை ஒரு 1 ஹவர்கிட்ட அதே பேசிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா 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 வம்பிழுத்துட்டு எப்படி நீ காமருதுன்னு சொல்லலாம், இதே வேறு ஒருத்தனா இருந்தால் அடித்து மண்டை இருக்காது, தலை இருக்காது, ஓர விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாப்புல. நீங்கள் சொல்லாதே, நாங்கள் சொல்லிட்டேன், காமருதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலான்னு. ஆமாம், அவங்கள தான் தெரியுமா, நீங்கள் பாத்ரூமில் அப்படின்னு சொல்லுவாங்க. காமருது இன்னும் 2 குழந்தை பிறந்துருச்சு, நீங்கள் அந்த மாதிரி பேசலாமா அப்படி இப்படின்னு பேசுகிறோம், நீங்களும் பெற்றுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு நாங்கள் வெளில போய் பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு இவங்க சொல்ல 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 பாரு வந்து ஏற்றிக்கிட்டே இருந்தான். சரின்ட்டு இவங்களும் கம்முன்னு இருந்தாங்க. கம்முன்னு இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப பேசுகிறாங்கன்ட்டு அழுவ ஆரம்பிச்சதுமே என்ன பண்ணிட்டாங்க, வாண்டடாக வம்புக்கு போகிறாங்க. கதவை திறந்து வெளியே தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. சபரி வேணான்றாப்புல, வினோத் வேணான்றாப்புல, வேணாம் தப்பு தப்புன்றாங்க. வேலையை போகிற அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணி வெளில தள்ளி விட்றாங்க. அது மட்டும் இல்லை, கமருதீன் மச்சான் காலால் வந்து எட்டி உதைச்சாங்க. சீரியஸாகவே காலால் வந்து எட்டி வச்சு வெளில தள்ளிட்டாங்க காரை விட்டு. அந்த காரை விட்டு வெளில வந்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க விக்ரம் வந்து இருக்காப்புல. சரின்ட்டு இப்படி தூக்குறாப்புல, அவங்களால தூக்க முடியல. தூக்க முடியுதுமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு டிகர் ஆனதுமே ஒரு மாதிரி, ஒரு ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஃபிக்ஸ் வந்ததுமே ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. மன உளைச்சல் ஆனதுமே ஃபிக்ஸ் வந்ததுமே டக்குன்னு இவங்க சபரியும் கேமாவது அதுவா மயிராவதுன்ட்டு இறங்கிட்டாங்களே. அது மாதிரி வினோத்தும் இறங்கி ஓடி வந்துட்டாப்புல. விக்ரம் வந்து போய் தண்ணி எடுக்க போயிட்டாப்புல. ஸோ 2 பேரும் ஃபிக்ஸ் வந்ததுமே ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்ததுமே அரோரா உள்ளே உட்காந்து அழுவுறா. இறங்க பார்க்குறாங்க, இறங்காத நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அழைச்சிட்டு போய் விட்டோமே, பிக் பாஸ்கிட்ட சொல்லி, பிக் பாஸ் இந்த மாதிரி டாக்டர் வர சொல்லுங்கன்ட்டு அழைச்சிட்டு போய் அந்த ரூமில் விட்டு அவங்க வந்து டாக்டர் வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, என்னடா இது ஒரு கேமு, கேவலமான ஒரு கேமாக இருக்குன்ட்டு பேசுவாப்புல. அதுக்கப்புறம் நம்மளால் விக்ரம் வந்து உண்மையுமே ஜென்டில்மேனுங்க. அதனால என்னன்னா வார்த்தையை விட்றாப்புல, அடாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. எப்படா நீ சொல்லலாம், நீ எப்படா சொல்லலாம் விக்ரமே, உனக்கு அவ்வளோதான் வந்தானா, வெளில வந்தானா அவ்வளோதான், நீங்கள் அம்மாவை பற்றி எப்படா பேசலாம், அடிச்சு மண்டெல்லாம் உடச்சிடும் அப்படின்ட்டு பயங்கரமாக வாடா வெளில வாடாங்க, வெளில வாடாங்க அப்படின்னு 9 வார்த்தை அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு என்ன சொல்கிறது இல்லை. உண்மையிலுமே மனுஷன் கமருதீன்னு பார்வதி கூட சேராமல் இருந்தப்போ நல்லா இருந்தாங்க. உண்மையுமே நல்லா இருந்தான், கேம் நல்லா விளாண்டான். அவள் கூட எப்போ சேர்ந்தானா சனியை மாதிரி ஆரம்பிச்சு. சரின்ட்டு சபரியும் வந்து சண்டை போடுறான். சண்டை போட்டோன்னே அவன் எப்படி ஓத்தானான், வெளில வந்தானா அவ்வளோதான், அவனை அச்சு நேரத்தை காலி பண்ணிடுவான், ஒண்டி மோதுறான், சிங்கிள்ஸ் மோதுறான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. சபரியும் போய் திட்டினா, என்னடா இது கேவலமான ஒரு கேம்டா, எப்படா விளாட்றீங்க அப்படின்னா. எனக்கு என்னவோ அந்த பிக் பாஸ் வந்து கேட்டுடலான்னு நினைக்கிறேன். இந்த நாள் ரூல்ஸ் இல்லை, எப்படி நீங்கள் தள்ளாமே கேட்டுடலாம். ஸோ அது என்ன ரூல்ஸ்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ரூல்ஸ் கிடையாது, தள்ளுறது என்னவோ அது தெரியல. இத்தனை கேமில் வந்து தள்ளுறது போகிறது எல்லாமே இருந்தது, ஆனால் இந்த கேமில் வந்து தள்ளுறது என்னன்னு தெரியல. ஸோ அவங்க தள்ளியிருக்காங்க. இவங்க வந்து பிக் பாஸ் வந்து கேட்டுடலாம் தான் என்னுடைய கோரிக்கை. ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு கேம் நான் பார்த்ததே இல்லைங்க. என்னங்க ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் டிகர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் திவ்யா உள்ளே இருந்துட்டு பயங்கரமாக பேசுனாங்க. அவங்கள பார்வை வந்து பயங்கரமாக திட்டினாங்க போனாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளா நீலாம் ஊர் கிளவி, ஓலக்கிழவி அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கமருதீனே, நீ நல்லா வெளியில் இருக்கும்போது நல்லா இருந்தாடா, இவ கூட எப்போ சேர்ந்தியோ அப்போ நல்லா இருந்தாடா, நீ போயிட்டு வேணா இதில் போய் பாடுறா, வீடியோ வந்து தனியாக போட்டு பாரு, அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுன்னு இல்லைங்க. ஆனால் நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி
அண்ணன் வந்து கிளின்னு கிழிக்க போகிறாங்க. எனக்கு என்னம்மா 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன், கமருதீனையும் பார்வதி. இதுதான் என்னோடய கோரிக்கை. எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குவோம். ஹாப்பி நியூ இயர் மக்களே, எல்லோருக்கும்.